பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிச்சுச்சுன்னா இந்த மாதிரி பிரெட் மசாலா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கு வந்து பேன்ல எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு சேர்த்து இந்த மாதிரி பொரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி வந்து சேர்த்துட்டு தேவையான உப்பு இப்பயே வந்து சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இன்னைக்கு வந்து நான் ப்ரௌன் பிரெட் தான் வந்து எடுத்திருக்கேன். நீங்க வந்து மைதா பிரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ப்ரௌன் பிரெட்டுங்கும் போது இன்னும் ஹெல்தியா இருக்கும். இதை வந்து பாத்தீங்கன்னா சதுர சதுரமா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதுல வந்து மசாலா சேர்த்துக்கலாம். வெறுமிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, மசாலா வாசனை போற அளவுக்கு. அதுக்கப்புறமா பச்சை பட்டாணியை வந்து தனியா வேக வச்சு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு வதக்கி விட்டுக்கிறேன். நீங்க வந்து வேற காய்கறிகள் கூட சேர்த்துக்கலாம், இல்ல காய்கறி சேர்க்காம கூட பிளெயினாவும் பண்ணலாம். அதுக்கப்புறம் பிரெட் சேர்த்துட்டு நம்ம வந்து கிளறி விட்டுட்டு கொஞ்சமா பட்டர், அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ், கொத்தமல்லி சேர்த்து நல்லா கிளறி விட்டோம்னா சூப்பரான பிரெட் மசாலா ரெடியும். செம்ம டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.